அந்த வார்த்தை ரிசைடிங். அடுத்து ரிவீலிங் கம்ஃபர்டர், 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அந்த வார்த்தை அவர் யார் என்றால் ரிவீலிங் கம்ஃபர்டர். 26 அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, அவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு போதிப்பார். இத்தனை அருமையான வார்த்தை. இரண்டாவது, நான் சொன்ன எல்லாவற்றையும் ஒரு நினைப்பு ஊட்டுவார். ரிவீலிங். ஒருவருடைய மறந்து இருக்கலாம், நினைப்பு ஊட்டுவார். நீ என்ன செய்ய வேண்டும், நீ யாரா இருக்கிற, எப்படி இருந்தா, எப்படி இருக்க, நினைப்பு ஊட்டுவார். நீ நிறைய பேருக்கு they forget the old life, கடந்த கால வாழ்க்கையை திரும்பி பார்ப்பதில்லை. எங்கிருந்தோம், எப்படி இருந்தோம், யாரா இருந்தோம், யாரால் நாம் முன்னேறினோம், நம்முடைய முன்னேற்றத்திற்கு யார் காரணம். இன்னைக்கு எல்லாருமே பல ஊழியர்களை நான் கேட்டிருக்கிறேன், நீங்க எங்க காத்து இருந்தீங்க, நீங்க இந்த நிலைக்கு வரதுக்கு என்ன காரணம், எல்லாம் சொல்லுவாங்க ஆண்டவர். அது எனக்கு தெரியும். சொல்லப்பட்ட வார்த்தை எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். கசப்பான அனுபவங்கள் அல்ல, எல்லாவற்றையும். கடந்து வந்த பாதைகள், ஒரு தாழ்மை வரும், ஒரு எளிமை வரும், தனக்குள்ளே அன்பானவர்களே தேவனுக்குள்ளே ஒரு பணிவு வந்துடும். அவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். நிறைய பேர் ஊழியங்கள்ல கூட, விசுவாசிகள் கூட கடந்து வந்த பாதைகளை மறந்து போகிறார்கள். இந்த ஊழியத்துல ஏராளமான மக்களை பயிற்றுவித்தேன், ஆலயம் கட்டி கொடுத்தேன், இடம் வாங்கி ஆலயம் கட்டி கொடுத்தேன். நோபடி ரெஸ்பெக்ட். அவங்க மறந்து அவங்க பல கேள்வி, தேவையற்ற காரியங்களை அதாவது ஒரு கணம் கூட பண்ணுவதில்லை. ஒரு உண்மை சொல்லுகிறேன், அவர்கள் அதை நினைச்சு பார்க்கிறதே இல்லை. அடிக்கடி ஃபாதர் சொல்லுவாங்க, நினைத்து பாருங்கள், கடந்து வந்த பாதைகளை யோசித்து பாருங்க. உங்களுடைய உயர்வு காரணமா இருந்த மக்களை ஆல்வேஸ் ரிமெம்பர் them. ஜெபியுங்கள். Don't say thank you. ஒரு பக்தர் அப்படி சொன்னார், you want to repay your gratitude to somebody, pray for them. உங்களுடைய நன்றி யாருக்காக சொல்ல விரும்பினால் நன்றி என்று சொல்வதை விட அவர்களுக்காக ஒரு சில நிமிஷங்கள் ஜெபிங்க. That is more effective. You want to repay your gratitude to someone, remember them in your prayers. அவர்களுக்காக ஜெபியுங்கள், அவருடைய குடும்பத்துக்காக ஜெபியுங்கள். இந்த முதல் குறிப்பு ரிசைடிங் கம்ஃபர்டர். இரண்டாவது குறிப்பு ரிவீலிங் கம்ஃபர்டர். நிறைய வருஷம் சொல்லுவேன், 14:26, 15:26, 16:13, 16:14. நேரம் இல்லாதனாலே ரிவீலிங் கம்ஃபர்டர், நினைப்பூட்டுகிற ஆவியானவர். 14:26, 15:26,